மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல மிகவும் பிரபலமான வார்த்தையாக இப்போ இருக்கிறது இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை. இது பற்றி பேசலாம். நம்முடைய அரங்கிற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சுந்தரம் வருகை புரிந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழக அரசியல்ல பார்க்கும்பொழுது குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, பேரம்ங்கிறது ஒரு பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தான். ஏன் அது குதிரையை மையப்படுத்தி சொல்றாங்க அரசியல்ல? நல்ல கேள்வி. அதுவும் இப்போதைக்கு தேவையான, இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கேள்வி. சந்தேகத்தை நம்மளும் கூட அதை நிவர்த்தி பண்ணிக்கிடலாம். அந்த வகையில் குதிரை பேரம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சுன்னா, முன்னாடி போர்கள் மன்னர்கள் காலத்தில் போர் நடக்கும்போது அந்த குதிரைப்படை முக்கியமாக பங்கு வகிக்கும். ஆமாம், காலாட்படை, குதிரைப்படை, தரைப்படைலாம் இருக்கு இல்லையா? அந்த வகையில் குதிரைப்படை வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அப்படி குதிரைப்படையால் ஜெயித்த மன்னர் திரும்ப அந்த குதிரையை கொண்டு வந்து அதை லாயத்தில் கட்டி அதை வந்து பராமரிப்பதற்காக தன்னுடைய நாட்டில் உள்ள செல்வந்தர்கள்ட்ட அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி 10 குதிரை நீங்கள் பார்த்துக்கோங்க, 5 குதிரை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பெரும் தீனி போடணும். ஆமாம், அதனால் அந்த வேலையை செல்வந்தர்கள்ட்ட, அந்த நாட்டு பெரும் வணிகர்கள்ட்ட கொடுக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த எதிரி நாட்டு மன்னர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஜெயித்த குதிரைகள் நமக்கு வந்தால் நாளைக்கு நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த செல்வந்தர்கள்ட்ட கீழ்கடையில் பேசுகிறது. அந்த குதிரையை எங்களுக்கு தந்துருங்க, நாங்கள் உங்களுக்கு பராமரிப்பு செலவும் தாண்டி அவங்களுக்கு ஆதாயத்தோடு நான் உங்களுக்கு தொகை தந்துருதேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிற அந்த வரலாறு இருந்திருக்கு. அதிலிருந்து வந்தது தான் இந்த குதிரை பேரம்ங்கிற வார்த்தை. இப்போ நம்ம சாதாரண காய்கறி கடையிலேயே பேரம் பேசி தானே வாங்குகிறோம். அப்போ அது மாதிரியான ஒரு குதிரைகளை வாங்கணுங்கும் போது எவ்வளவு நேக்கா பேசி அந்த குதிரையை மறைமுகமா குறுக்கு வழியில வந்து ஒரு எதிரி நாட்டு மன்னர் வாங்குறதுங்கிறதா அந்த குதிரை பேரத்தினுடைய தாத்பரியம். ஆமா, ரொம்ப மிக அழகாக விளக்குனீங்க. இது வந்து இப்போ அரசியல்ல குதிரை பேரம் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப பெருசா பேசப்படுதுதான். அரசியல்ல இந்த குதிரை பேரம் எப்படி பார்க்கலாம்? இது வந்து அது நல்ல கேள்வி. இது வேடிக்கையான கேள்வி இப்போ உள்ள காலத்துக்கு. ஏன்னா குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை முதல்ல இந்த தற்போதைய சட்டசபை எலெக்ஷனுக்கு பிறகு டிடிவி தினகரன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஆமாம், சரி, அவராவது அது ஏதோ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் இல்லைன்ட்டார். அந்த எம்எல்ஏ காமராஜ் நான் அப்படிலாம் செய்யலைன்னாரு. அவரை விரட்டி போய் பிடிச்சி இவர் வாங்கி, அவரை மிரட்டி இவர் கையெழுத்து வாங்கி கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அந்த அசிங்கம்லாம் நடந்தது. அவர் கைப்பட எழுதும்போது யார் எழுதுனான்னு கேட்காங்க. அதுக்கு அவர் டிடிவி கேட்குறாரு, இவர் கைப்பட எழுதுறாருலான்னு சொல்லி நிருபர்கள் கேட்கும்போது அதை யாரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்றாரு. அதனால் அவர் பக்கத்தில் இருக்கிற காமராஜ்கிட்டே அவர் கேட்டிருக்கலாம். அதுக்கு செய்தியாளர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அது நீங்களே கேளுங்க பாரு. அது அவரே சொல்லியிருக்கலாம், யாருப்பா நீ எழுதுறத ஃபோட்டோ எடுத்தான்னு. முன் சீட்டில் உட்காந்து எழுதுறாரு, பின் சீட்டில் உட்காந்து. அப்புறம் இது வந்து அவர்கிட்டே கேட்டுற வேண்டியதானே. அவர் நடத்தின நாடகம் அது பொய்யா போச்சுதுங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு. இதுதான் மிகப்பெரிய நகைப்புக்குரியது. ஏன்னா கூவத்தூரில் நடந்தது கூவத்தூர் கூத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அமைச்சரவையில பங்கு அப்படிங்கறத தாவேகா முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வருது. அதெல்லாம் ஆசை காட்டி தான் இவங்க எல்லாம் போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அடிபட்டு. ஆசை இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம். தமிழ்நாட்டில் அது இல்லை, 60 வருஷமா இல்லை. அதை நாம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு ஒரு திராவிட ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்று அது. அப்படி முழக்கமிட்டு 60 வருஷமாக கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சியே இல்லாமல் இருந்தது. ஆனால் மத்தியில் ஆட்சியில் வரும்போது மட்டும் கூட்டாட்சி அப்படின்னா அது காங்கிரஸாக இருந்தாலும் கூட்டணி வச்சுக்கிடுவாங்க, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே உணர்வுள்ள கட்சி இருக்கணும் அல்லது ஆட்சி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். மாநில கட்சி வளர்ந்ததுனால தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலை வரல. முன்னாடியெல்லாம் சட்டசபை தேர்தலில் அதிகமான இடத்துல மாநில கட்சி நிற்கும், காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா கட்சி குறைந்த இடத்துல நிற்கும். இங்கே அப்போ தனிப்பெரும்பான்மையாக மாநில கட்சி வரும். அதே சமயத்தில் பாராளுமன்ற தேர்தலுங்க மாநில கட்சி குறைவான தொகுதியில் நிற்பாங்க, மத்தியில் தேசிய கட்சி அதிகப்படியான இடத்துல நிற்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 40 எம்பிக்கள் தொகுதினா
30 தொகுதியில் தேசிய கட்சி தேசிய நிற்கும், கட்சி நிற்கும். 10 தொகுதியில் தான் மாநில கட்சி நிற்கும். அந்த நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு காலப்போக்கில் நம்ம மாநில கட்சி அதிகப்படியாக நிற்கிறதும் தேசிய கட்சி குறைவான இடத்துல நிற்கிற சூழ்நிலைகள்லாம் வந்த பிறகு இப்போ இந்த குதிரை பேரத்துக்கு வருவோம். இது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ரொம்ப வேடிக்கைன்னு சொன்னோம்ல, அந்த சட்டப்பேரவையில உதயநிதியுமே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சொல்றது டீசன்ட் வெர்ஷன், ஆனா இதை விட ஒரு வெர்ஷன் இருக்கு, குதிரை பேரம் அப்படின்னு சொன்னாங்கிறத அழுத்தி சொல்லியிருந்தாரு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர். ஆமாம், அது இந்த வார்த்தை ஒன்று கிடைச்சிக்கிட்டுதுங்க. இதை வச்சு எல்லாரும் அந்த வார்த்தை ஜாலம் காமிக்கிறாங்களே தவிர யதார்த்த நிலை உண்மை நிலை அது இல்லை. சொன்ன பிறகுலாம் நினைச்சு இது ரொம்ப பெரிய வார்த்தை போல, குதிரை பேரம்ங்கிறது வந்து ரொம்ப இன்டீசென்ட்டான ஒரு வார்த்தை போல அரசியல்ல அப்படிங்கிற மாதிரியான. குதிரை பேரம்ங்கிறது நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு குரூப்பில் இருந்து ஒரு எம்எல்ஏக்களை பிரித்து வந்து ஆட்சிக்கு ஆதாயம் வருமானால் அல்லது அந்த நன்மை கிடைக்குமானால் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தால்தான் அது குதிரை பேரம். இங்கே அந்த சூழ்நிலையே இல்லை, ஆட்சி ஸ்டெடியாக இருக்குது. அவங்க அதிருப்தியில வெளியே ஆதரவுலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இப்படி செய்திருந்தா அது குதிரை பேரமாக, அதுதான் குதிரை பேரம். இப்போ அந்த பிரச்சனையே எழவில்லை. அவங்க வந்து 3ல் 2 பகுதி வரல, வந்திருந்தா அதுவும் கூட நடந்திருக்காது. ஆமாம், இப்போ இந்த அவங்க மற்ற கட்சிகள்கிட்ட அவங்க ஆதரவும் கேட்க வேண்டியதில்லை. இப்போ 47 இடத்துல ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 40 பேர் குபீர்னு வந்துட்டாங்கன்னா இவங்க யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆதரவு நிலையானதாக இருக்கும். என்ன அந்த ஊழல் கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரை பதிச்சு அதை ஊருக்காக போய் சொன்ன விஜய் அங்கேருந்து வர ஆட்களை சேர்த்து நம்ம ஆட்சி அமைச்சா திரும்பவும் அந்த ஆட்சி ஊழல் முடைநாற்றமுடைய ஆட்சியாக தான் இருக்கும். அந்த நிலையை தவிர்க்கிறதுக்கு தான் மதச்சார்பற்ற அப்படிங்கிற கொண்டு வந்து கம்யூனிஸ்டுகளும் முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் இவங்கெல்லாம் அவங்களும் இவர் கேட்டாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. ஆதவர்ஜானுடைய அந்த முயற்சி வெற்றி பெற்றது. இப்போ இந்த குதிரை பேரம்னு திரும்ப திரும்ப இவர் அந்த வார்த்தைக்கு நம்ம சொன்ன விளக்கம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமான்னு தெரில, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாருங்க. அது குதிரை பேரம் குதிரை பேரம்னு. குதிரை பேரம்னா ஆட்சிக்கு நமக்கு ஆதாயம் வரும் பட்சத்தில் கூவத்தூரில் பண்ணாங்கல்ல, பன்னீர்செல்வத்துக்கிட்ட கூட போயிடக்கூடாது, இத்தனை எம்எல்ஏக்கள் நம்மகிட்ட இருந்தால் உங்களுக்கு நம்ம ஆட்சி அமைச்சிக்கிடலாம் அப்படின்னு அந்த ஆதாயம் கருதி பல கோடி பேரம் பேசப்பட்டதல்லவா, பல ஆசை வார்த்தை கூறப்பட்டதல்லவா, என்ன வசதிகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது, என்ன நடனங்கள்லாம் ஆடினாங்க. இவர் பொய்க்கால் குதிரை ஆட்சின்றாரு எடப்பாடி இன்னைக்கு விஜய் ஆட்சியை. ஆனால் அங்கே சதிராட்டம் போட்டது அவங்க தானே தவிர நம்ம விஜய் இல்லை. இன்னைக்கு சதிராடுது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் யாரோ எழுதி கொடுத்து அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களே தவிர அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை. ஏன்னா அவர் பேசுகிறதே என்ன பேசுகிறாருன்னே தெரியாமல் தேர்தல் பிரச்சாரத்தினோட செங்கோட்டையா அப்படின்லாம் சொன்னார். திறந்தாழ்ந்த விமர்சனம் அதெல்லாம். இன்னைக்கு செங்கோட்டையின் நிலைமை ஆமாம் எங்கேயோ போயிட்டார் அவர் வந்து சென்ற பாதை சரி, ஆனால் இவர் எடுத்த அந்த நிலைப்பாடு சரியில்லைங்கிறத இப்போ அவரே புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிடாமல் தன்னை ஒரு 400 ரவுடி தான் அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் எடப்பாடியுடைய கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகல இருந்து யாரை வேணாலும் தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் இருக்கிறதா இந்த சமீப காலமாவே ரொம்ப பார்த்துக்கிட்டு வருவோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ இந்த 2 பிரிவா பிரிஞ்சிருக்கு, எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி தரப்பு அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும் அவருக்கே தெரியாது. இவங்க அதுக்கு எதிரில் இருக்காங்களே அவங்களுக்கும் தெரியாது. ஒன்று சேர்ந்து பொதுச்செயலாளர் பதவியில் நீங்களே இருங்க இப்போ சொல்கிறாங்க. என்றைக்கு இருந்தாலும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு எஸ்பி வேலுமணி குரூப் சொல்கிறாங்களே தவிர நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கை எப்படி வந்திருக்கணும்னா அவங்க 47 பேர் செய்தாங்க, அப்படியே இருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும். உடனடியாக எதிர்த்துட்டு வர்றதுங்கிறது இத்தனை 2 பிரிவா பிரிஞ்சாலும் இவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கா, எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அவங்க முன்வைக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து இதேதான் வந்து ஓபிஎஸும் முன் வச்சாரு, இதேதான் செங்கோட்டையும் முன் வச்சாரு. ஏன் அதை பண்ண மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி? அதான் அவர் தான் தோன்றித்தனமாக அவர் நடந்துக்கிறாரு, எதேச்சதிகாரமாக நடந்துக்கிறாருங்கிறதுக்கு தான் இந்த முடிவுகள்லாம் அவருக்கு வெளிப்படுத்தும். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் இல்லை. இப்போ எஸ்பி வேலுமணி இந்த விஷயங்கள்னால கட்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நிச்சயமாக பாதிக்கப்படுது. தொண்டர்கள் வேதனைக்குள்ளாகிறாங்க. அந்த வெளிப்பாடு தான் இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் மரகதம் குமரவேல் இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை,
தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் இல்லை. ஆனாலும் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு கடந்த ஆட்சியிலே மரகதம் குமரவேல் ஜெயித்தாங்க. திமுக ஆட்சியில் இவங்க அதிமுக எம்எல்ஏ. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இப்போயும் அதே மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எனவே நாங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்ப தேர்தல் நின்று ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக போனால் எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. இத்தண்ணியில் இவங்க எடப்பாடி பழனிசாமி தான் செய்தது தவறு. இப்போ அவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டார். 38 மாவட்ட செயலரை என்னவோன்னு நினைக்கிறேன். அதில் கூட பெரிய வேடிக்கை, பெஞ்சமின் திருவள்ளூர் மாவட்டம் நம்ம பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினையும் நீக்கின பட்டியலில் வச்சுருந்தார். அவர் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, ஆனால் நான் எதுக்கு நீக்கிங்கன்னு, நான் தேர்தலுக்கு பிறகு நான் கொடைக்கானலாக எங்கேயோ போயிருந்தேன், லிஸ்ட்டை பார்த்த பிறகு தான் தெரியுது என்ன எதுக்கு நீக்கிங்கன்னு. அப்போ என்ன நடக்கு, யாரை நீக்கிறோம்னு அவருக்கே தெரியலை. அப்போ தன் முனைப்பாக எதையும் செய்ய தான் தோண்டித்தனமானு சொன்ன மாதிரி அப்படி செய்யக்கூடாது. அவர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு செய்திருக்கலாம். இப்போ அதுக்கு அதையும் செய்யலை. தன்னுடைய கட்சியில் என்ன நடக்குதுங்கிறதே அவருக்கே ஒரு பெரிய ஆளுமைகளாக இருந்த எடப்பாடி பழனிசாமி, விஜயபாஸ்கர், தங்கமணி, வீரமணிலாம் சொல்லுவாங்க. அத்தனை மாவட்ட செயலர்களையும் நீக்கின பிறகு அவங்களுக்கு அதிருப்தியாக, அவங்களுக்கு எதிராகவோ அல்லது கருத்து வேறுபாடோலாம் இருந்த அல்லது நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்களை திரும்ப மாவட்ட செயலாளர்களாக போடுறாங்க. யாருக்கு எதிராக? எஸ்பி வேலுமணிக்கு எதிராக, விஜயபாஸ்கருக்கு எதிராக, சிவி சண்முகத்துக்கு எதிராக ஒரு நகர செயலாளரை போடும்போது அப்போ அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? முதல்ல உடைச்சாச்சு, திரும்ப கொண்டு போட்டுட்டு எப்பயும் நாங்கள் ஒன்றா சேரணும்னா அது எப்படி சேரும்? ஒன்றா சேர்ந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அதிமுக ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு கரைந்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமேலும் கரையும். ஆளுமை இல்லாததுனால அந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த குதிரை பேரம் பற்றியும் அதிமுகவில் என்ன நடக்குது பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. அரங்கிற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி.